வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஜேபி ஃபிட்னஸ் சென்டர் வடவள்ளி. அங்கே வாங்க போகலாம். ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க, ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, நிச்சயமாக ஒரு நல்ல சமாச்சாரம் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம், அது என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. ஆமாம், ஏதோ ஒரு போட்டி நடத்த போகிறாங்க. பாருங்கள் அந்த தண்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் புஷ்அப் அப்படிங்கிறாங்க. இந்த தண்டால் போட்டி தான் இன்றைக்கி காலையில் அந்த ஜிம்மில் நடந்தது. அது எத்தனையோ பேட்சாக நடந்ததுங்க. அது வயசு வாரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த ஆளுங்களையெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதனால் வயசு வாரியாக பல குரூப்புகள் தொடர்ந்து தண்டால் போட்டி நடந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொருவரும் 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக எந்திரிச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் தண்டால் எடுத்துக்கொண்டிருப்பவர் ஜெயித்தவராக கருதப்படுகிறார். அந்த அளவில் பாருங்கள், பச்சை குழந்தைங்க கூட கலந்துக்கிச்சு. 3 குழந்தைங்க ஒன்றா செய்யும்போது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயங்க, இவங்கெல்லாம் செய்கிறாங்க, போட்டிங்கிறாங்க, பரிசுங்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்குறோம், வீடியோ எடுக்கிறோம். ஆனால் வேடிக்கை பார்த்தே நமக்கு வேர்த்துச்சுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு அது மூச்சு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி. அது மட்டுமல்ல, நம்மளுடைய முழு உடம்பினுடைய எடையை தூக்கி நம்ம இறக்கி மறுபடியும் அந்த தண்டால் செய்யும்போது நம்மளறியாமல் நமக்கு ஒரு விதமான நடுக்கமே வந்துடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கடைசியாக நிற்கும் போது கை காலெலாம் அப்படி நடுங்குது, ஏதோ குளிரில் நடுங்கிற மாதிரி நடுங்குதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். நமக்கு எல்லாம் தெரியும், யார் கேட்குறோம் நம்ம இல்லைங்களா? ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு பயமாச்சே. ஆனால் பாருங்கள், இந்த ஜிம்மில் தொடர்ந்து பல பேர் வராங்க. அவங்களுடைய உடலை கட்டு மஸ்தாக சூப்பராக வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அருமையாக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அது ஒன்றும் தப்பே சொல்ல முடியாதுங்க. அந்த மாஸ்டரும் அந்த அளவுக்கு திறமையாக ஆளுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார் போல இருக்கு. அருமையாக பழகி அருமையாக பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு தெரியுது அவங்களுடைய அந்த போட்டியில். பார்த்தீங்கன்னா ஈடுபாடு நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, நம்ம நண்பர் ஜி ராமசாமி அவர்கள் தண்டால் எடுக்கும் காட்சி. அவர் லைஃப் டைம் அச்சீவர் எனும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். இமயம் சென்று 10 சிகரங்களுக்கு மேல் சென்று வந்தவர். அவர் தண்டால் எடுக்கும் அழகை பாருங்கள். அவர் சொன்ன விஷயத்தை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பத்திலே வெகு வேகமாக எடுத்தவர்கள் எல்லாம் முடிப்பதில்லை, மூச்சு வாங்கி விடுவார்கள். அந்த அளவிலே அவர் ஒரே சீராக அந்த தண்டால் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் என்பது போல ஒரே அளவில் ஒரே மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் போட்டியிட்டும் தண்டால் செய்தும் இவரது நீண்ட நேரம் செய்த அளவிற்கு யாரும் பக்கத்தில் கூட வரவில்லை. அந்த அளவுக்கு அருமையாக செய்தார். அவருடைய ஸ்டாமினா அப்படி. அதற்கு பிறகும் பாருங்கள், கைதட்டி ஒரு குழந்தை போல சிரிப்பதை பாருங்கள். அடுத்து அங்கே வந்திருந்த சில பெண்மணிகளுக்கும் இது போன்ற ஒரு போட்டியை வைத்தார்கள். அவர்களும் அந்த தண்டாலை செய்தார்கள். அங்கு உள்ளே வந்தாலே எல்லோருக்கும் வீரம் வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இடமாக, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இடமாக எனக்கு தெரிந்தது. ஆக நண்பர் பாருங்கள், தனியாக தண்டால் எடுக்கிறார். இப்பொழுது பரிசுகள் யார் கழுத்தில் விழுவோம் என்று காத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாம் அந்த பரிசு வழங்கும் நிகழ்ச்சிக்கு இப்பொழுது வந்துவிட்டோம். அங்கு பாருங்கள், சின்னஞ்சிறு குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் வரை பரிசு மழை கொட்டியது. கொட்டென்று கொட்டியது. ஐப்பசி மாத அடைமழையை விட அதிகமாக இந்த ஜேபி ஃபிட்னஸ் சென்டரிலே பரிசு மழை கொட்டியது என்றால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் அனைவருமே திறமைசாலிகள். அவர்கள் செய்த அந்த தண்டாலுக்கு தகுதி வாரியாக பரிசுகள் வழங்கப்பட்டன. தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று ஒலிம்பிக்ஸ் முறைப்படி அழகாக 3 விதமான அந்த மெடல்களையும் அவர்கள் கழுத்திலே அணிந்து மகிழ்ந்தார்கள். மிக மிக அருமையான காட்சிகள், உயிரோட்டமான காட்சிகள். நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனையுடன் கூடிய ஒரு செயல்பாடுகள்.
இங்கே பாருங்கள், 16 ரூபாய். ஒரு நாளைக்கு 16 ரூபாய் என்றால் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனையோ டீ குடிக்கிறோம். ஒரு வேளைக்கு குடிக்கும் அந்த ஒரு டீயின் விலை இப்போது சராசரியாக 15 ரூபாய். அதைத்தான் 16 என்று போட்டுள்ளார்கள். அந்த ஒரே ஒரு வேளை டீ குடிக்கும் செலவில் நீங்கள் ஒரு நாள் அந்த ஜிம்மிலே பயிற்சி பெறலாம் என்பதுதான் அதன் பொருள். இவ்வளவு எளிமையாக ஒரு ஆரோக்கிய பானம் இங்கே கிடைக்கிறது. அந்த டீ கடையிலே கிடைக்கும் பானம் செயற்கையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பது போல நமக்கு தோன்றினாலும் உண்மையில் அது நம்ம உடலுக்கு கெடுதல் தானே அல்லவா? அதுதான் அந்த 16 ரூபாயில் ஒரு நாள், 16 ரூபாயில் ஒரு நாள். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு உறுதுணை புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஜேபி ஃபிட்னஸ் சார்பாக இறுதியாக இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதியாக இருந்த நம்முடைய ஜிம்மை சேர்ந்த அனைவர்களுக்கும் நன்றி. குறிப்பாக எல்லா பயிற்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸு கொஞ்சம் ஸ்டிராய்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மினிமலாக பண்ணுவாங்க, ஒரு சிலர் எக்ஸஸாக போவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வந்தோடனே எனக்கு மாஸ்டர் பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்டிராய்டு டேப்லெட்ஸு வேறு எந்த விஷயத்தையுமே அவர் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று, எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டில் தான் நான் பண்ணுவேங்க, இதுதான் என்னுடைய வழி, இதில் யார் என் கூட வர்றாங்களோ அவங்க வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு வழிகாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் மாதிரி தான் இருக்கணும். வர்றவங்களை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு சைடு எஃபெக்டோட வந்துடுறாங்க. நம்ம பண்ணுறதே நம்ம உடம்பும் மனசும் நல்லா இருக்கிறதுக்காக தான். அதை சரியாக வழி நடத்தக்கூடிய மாஸ்டர் சிகரம் தொட்டவர் கையால் ஆனா ஆவண்ணா சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு அருமையான மரியாதை செய்யும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் இனிமையான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. அந்த ஜிம்மின் ஒவ்வொரு அங்கமும் சேர்ந்து இந்த குரூப் ஃபோட்டோவில் அமர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அவர்கள் பாருங்கள், என்ன ஒரு உற்சாகமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிம்மே நாங்கள்தான் அந்த ஜிம் என்ற அந்த தொழிலுடன், அந்த நேர்த்தியுடன் இரண்டர கலந்த ஒரு உணர்வு நமக்கு தெரிகிறது. மிகவும் அற்புதமான ஒரு காலை பொழுது. அதை காணும் பாக்கியம் எனக்கு, கண்டதற்காக அதை தங்களுக்கும் காணச் செய்த ஒரு திருப்தியும் எனக்கு உண்டு. மீண்டும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த 16 ரூபாய் பெர் டே மறந்து விடாதீர்கள்.